நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து முதலாம் உலகப் போர் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அப்புறம் ஜெர்மனி வந்து எப்படி ஒரு சூப்பர் பவராக வந்து, அதாவது ஒன் மேன் ஆர்மியாக வந்து எப்படி வந்து எல்லா நாடுகளையும் வந்து எதிர்க்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னாக்க, முதலாம் உலகப் போரில் வந்து ஜெர்மனி வந்து தனித்து நின்றதுக்கான காரணம், அதுக்கப்புறம் இங்கிலாந்து மற்றும் ரஷ்யா வந்து கூட்டு சேர்ந்தது வந்து எதற்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 4 ஆண்டு அந்த தொடர்ந்து நடந்த இந்த முதலாம் உலகப் போரில் வந்து அதோட முடிவில் வந்து பிரிட்டனில் வந்து 8 லட்சம் இராணுவ வீரர்கள் மற்றும் 6 லட்சம் பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் உயிரிழப்புகளை வந்து சந்திக்கிறாங்க. முதலாம் உலகப் போரோட அந்த கடும் எதிரிகளாக இருந்த பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளுடன் வந்து பிரிட்டன் வந்து கைகோர்க்கிறதுக்கான ஒரே காரணம்னு பார்த்தாக்கா அது ஜெர்மனி தான். இறுதி கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே வந்து பலம் இழந்து, அவங்களுடைய படைகளை இழந்து, வறுமை அவங்களோட நாட்டில் வந்து வறுமை அது மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வளங்களும் உயிர்களும் வந்து வற்றிய நிலையில் வந்து அவங்க வந்து எல்லா நாடுகளுமே வந்து பின்வாங்குறாங்க. கடைசி வரைக்குமே வந்து தாக்குப்பிடித்த முக்கிய 3 சக்திகளுக்கும் கூட அடி ரொம்பவே வந்து பலமாக வந்து விழுகுது. இந்த முதலாம் உலகப் போரில் வந்து ஜெர்மனி எப்படி ஒரு திட்டத்தை வந்து தீட்டினாங்களோ அதே மாதிரி பிரிட்டனும் வந்து 2 முக்கிய திட்டங்களை வந்து தீட்டுறாங்க. முதலாவது வந்து அந்த பிரான்ஸோட வீரர்களோட சேர்ந்து போராடுறதுக்காக பிரிட்டிஷ் இராணுவம் வந்து தன்னுடைய படைகளை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அனுப்புறதுக்கு முடிவு செய்கிறாங்க. பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் வந்து தயாராக இருந்தாலுமே அது வந்து பிரிட்டனோட அந்த காலனி போருக்கு மட்டும்தான் வந்து போதுமான ஒரு படைபலத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பாவில் அதை விட பெரிய ஒரு போர் அந்த நேரத்தில் வந்து பிரிட்டனோட கடற்படை வந்து இதை வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனோட இராணுவம் வந்து ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க. இரண்டாவதாக ஜெர்மன் கப்பல்கள் வந்து நேரடியாக மோதாமல் நீர் மூழ்கி கப்பல் மூலியமாக தாக்க தொடங்கினாக்க அதற்கு பதிலடியாக ஜெர்மனியோடைய அந்த கடல்வழி பாதையை வந்து முற்றுகையிட்டு அதன் மூலம் ஜெர்மனியோட பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கு வந்து திட்டம் தீட்டுறாங்க பிரிட்டன். இருந்தாலுமே அது வரைக்குமே உலகில் பலம் வாய்ந்த கடற்படையாக இருந்த பிரிட்டனுக்கே மரண பயத்தை காட்டுறாங்க ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல் அந்த படையினர். ஜெர்மனி தயாரித்த அந்த யூ போட்டுகள் வந்து பல பிரிட்டிஷ் போர் கப்பல்களை வந்து நீரில் வந்து மூழ்கடிக்கவும் செய்கிறாங்க. முதலாம் உலகப் போரில் வந்து பிரிட்டன் வந்து பல விலங்குகளையும் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் குதிரைகளை வந்து போரில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. குதிரைப்படையை தவிர்த்து பிரம்மாண்டமான அந்த துப்பாக்கிகள், ஆம்புலன்ஸ் மற்றும் அந்த சப்ளை வேன்களை இழுக்கிறதுக்கு வந்து இது வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல பிரிட்டிஷ் குடும்பங்கள் வந்து தங்கள் வளர்ப்பு நாய்களை வந்து இராணுவத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. போர்க்களத்தில் வந்து முன்னணியில் சண்டையிட்ட வீரர்களுக்கு வந்து நாய்களோட அந்த காலர்களோட செய்திகளை எடுத்து செல்றதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பதுங்கு குழிகளில் பெருகிய எலிகளையும் பூச்சிகளையும் பிடிக்கக்கூட இது வந்து பெரும் அளவில் வந்து இராணுவத்துக்கு வந்து உதவியாக வந்து இருக்குது. அரச காலத்தில் எப்படி புறாக்கள் வந்து தூது வந்து அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு நம்ம புராண கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு யுக்தியை வந்து பிரிட்டிஷ் இராணுவம் வந்து இந்த முதலாம் உலகப் போரில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்னா, நீண்ட தூரத்திற்கு செய்திகளை வந்து எடுத்து செல்றதுக்காக புறாக்களை வந்து பழக்கமும் படுத்தியிருக்காங்க. இந்த புறாக்களை வந்து கொல்றதுக்கு ஜெர்மனி இராணுவம் வந்து பருந்துகளுக்கு வந்து பயிற்சி அளித்ததா அது ஒரு கதையே இருக்குது. குதிரை, நாய், புறா, பருந்து மட்டுமல்ல, கோல்டு ஃபிஷ் கூட முதலாம் உலகப் போரில் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜெர்மனியில் வந்து அந்த விஷவாயு தாக்குதலுக்கு அப்புறமா வந்து வீரர்கள் பயன்படுத்திய அந்த முகமூடியில் கூட விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த முகமுடியை வந்து கழுவுன நீரில் வந்து அந்த கோல்டு ஃபிஷ்ஷுகளை வந்து போட்டுருவாங்களாம். மீன்கள் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த முகக்கவசங்களில் வந்து இன்னும் விஷம் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது மூலியமாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, பள்ளியோட அந்த சாரணர்கள் கூட பிரிட்டிஷ் அரசு யுக்தியில் வந்து பங்கு கொண்டிருக்கிறாங்க. பள்ளி சாரணர்கள் வந்து போரில் வந்து காயமடைந்த வீரர்களுக்கான அடிப்படை மருத்துவ உபகரணங்கள், அந்த கட்டு, துடப்பம் எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஆச்சரியமூட்டும் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சில சிறுவர்கள் வந்து தங்களுடைய வயதை வந்து மறைச்சி பொய் சொல்லி யுத்தத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. இப்படி இணைந்தவர்களோட வயதில் மிக இளையவராக கருதப்படும் சிட்னி லூயிஸ் என்ற சிறுவன் வந்து இராணுவத்தில் சேர்ந்த அந்த நேரத்தில் வந்து அவருடைய வயது வந்து வெறும் 12 வயது தான்.
முதலாம் உலகப் போரில் மிக கொடூரமான போர்களில் ஒன்று ஆக கருதப்படும் அந்த சோம் போரில் 1 வருடம் சண்டையிட்ட பிறகு, அதாவது கிட்டத்தட்ட அந்த சிறுவன் 13 வயது ஆகும்போது தான் வீட்டுக்கு திருப்பி அனுப்பவும் படுறான். ஆகஸ்ட் 1914 கிரேட் பிரிட்டன் ஜெர்மனி மீது போரை அறிவித்த அந்த 1 வருடத்துக்குள்ளேயே அந்த தானாக சேர்றாங்களா, அவங்கள நம்பி நம்மளால் சண்டையை தொடர முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் மூத்த ஆர்மியான அதிகாரியான லார்ட் கிஷனர் உங்கள் நாடு உங்களுக்கு தேவை என்ற ஒரு நிலையில் புகழ்பெற்ற பிரச்சாரம் பெரும் அளவில் இங்கிலாந்தில் விளம்பரமாக பரப்பவும் படுது. அதை தொடர்ந்து ஜனவரி 1915 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்கள் இராணுவத்தில் அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறாங்க. ஜனவரி 1916 இராணுவ சேவை திட்டம் நிறைவேற்றப்பட்டு 18 முதல் 41 வயதுக்குட்பட்ட அனைத்து திருமணமாகாத ஆண்களுக்குமே இராணுவ சேவை கட்டாயப்படுத்தப்படுது. இருந்தாலுமே அந்த உடல் மருத்துவ ரீதியில் தகுதியற்றவர்கள், மத குருமார்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழில்துறை தொழிலாளர்களோட சில வகுப்புகளுக்கு விலக்கும் அளிக்கப்படுது. மே 1916 நிறைவேற்றப்பட்ட 2வது சட்டத்தில் திருமணமான ஆண்களுக்கும் கூட இராணுவ சேவை கட்டாயப்படுத்தவும் படுறாங்க. 4ஆம் ஆண்டு போரோட முடிவில் பார்த்தாக்கா பிரிட்டனில் 8 லட்சம் இராணுவ வீரர்கள், 6 லட்சம் பொதுமக்கள் என கிட்டத்தட்ட 15 லட்சம் உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க. 14 லட்சம் இராணுவம் மற்றும் 6 லட்சம் பொதுமக்களுடன் கிட்டத்தட்ட 20 லட்சம் உயிர்களை இழந்தும் முதலாம் உலகப் போரோட இறுதி வரைக்குமே தாக்கு பிடித்த மற்றொரு ஐரோப்பாவின் மாபெரும் சக்தி தான் பிரான்ஸ். மேற்கு முன்னணியின் அகழிகளில் நடந்த சண்டையின் பெரும்பகுதி வடக்கு பிரான்சில் நடக்கிறதுனால முதலாம் உலகப் போர் பிரான்ஸ் இராணுவத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரான்ஸ் சமூகத்தையே பாதித்து பிரான்சின் வரலாற்றில் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. முதலாம் உலகப் போரின் முக்கியமான பல போர்களில் பிரெஞ்சு படைகள் பங்கேற்கிறாங்க. பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸ், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் மெரைன், ரேஸ் டு த சி, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் எப்ரேஸ், பேட்டில் ஆஃப் வெர்டன், பேட்டில் ஆஃப் சோம் அப்படின்னு பல போர்கள் நடந்திருக்கு. இந்த முதலாம் உலக போரில் பிரான்ஸ் நுழையிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னாக்கா ஜெர்மனியோட உடனான அந்த கசப்பான வரலாறை அடிப்படை தான் காரணமாக இருக்குது. இரு நாடுகளுமே ஏற்கனவே பல போர்களில் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கிறாங்க. முதலாம் உலக போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜெர்மனியுடனான அந்த ஆயுத போட்டியில் இறங்கிய பிரான்ஸ் ஏற்கனவே தன்னுடைய இராணுவத்தை மிகவும் பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. 1913ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் மிக பெரும் இளைஞர் தொகையை கொண்டிருந்த ஒரே சக்தியான பிரான்ஸில் கட்டாய இராணுவ சேவையை நடைமுறையில் இருந்ததுனால முதலாம் உலகப் போர் ஆரம்பித்த போது 2.9 மில்லியன் ஆண்கள் பிரெஞ்சு இராணுவத்தில் அணி திரட்டவும் படுறாங்க. 24 முதல் 30 வயதுக்குட்பட்ட அந்த ஆண்கள் குறைந்தது 3 வருட கட்டாய சேவையை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சட்டமும் நிறைவேறி இருக்கு. ஜெர்மனி பிரிட்டன் போலவே பிரான்ஸும் தனக்கென ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க. அதுதான் பிளான் 17 என அழைக்கப்படும் அந்த ஒரு திட்டம். ஃபெர்டினண்ட் ஃபோச் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரான்ஸ் இராணுவ தலைமை கமாண்டர் ஜோசப் ஜோஃப்ரி அவங்களால அந்த முதலாம் உலகப் போரோட இது முன்னெடுக்கவும் படுது. இந்த திட்டத்தின் அடிப்படை ஆரம்ப நோக்கம் என்னன்னாக்கா ஜெர்மனியில் இழந்த அந்த லொரைன் பிரதேசத்தை மீண்டும் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த பிரெஞ்சு போர் திட்டம் பிளான் 17 உண்மையிலேயே அந்த முதலாம் உலக போர் தொடங்குவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அவங்க இந்த திட்டத்தை அவங்க ஈட்டுறாங்க. இப்போ வேணும்னாலும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையே போர் வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அப்போது பிரெஞ்சு படைகள் உடனடியாக ஜெர்மனிக்குள்ள படையெடுக்கும் அந்த வேலையில பிரெஞ்சு எல்லையில பாதுகாக்கவும் எப்படிலாம் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே திட்டத்தை வகுத்து தான் இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே செய்து அந்த கொல்லப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஜெர்மனி பெல்ஜியத்தை தாக்காது அப்படின்னும் பிரான்ஸ் உறுதியாக நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் ஜெர்மனி அந்த செஃப்லான் பிளான் இதில் பெல்ஜியம் ஊடகம் பிரான்ஸை சுற்றி வளைக்கிறாங்க. இதுதான் எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக இருக்குது. ஜெர்மனியோட இராணுவத்தை பிரான்ஸ் குறைத்து எடை போட்டது தான் இந்த பிளான் 17 வீழ்ந்ததுக்கான ஒரு பெரிய ஒரு அந்த பிரான்ஸோட தோல்விக்கு காரணமாக அமையுது.
நேச நாடுகளுடைய மூன்றாவது அதிரடி நாடான ரஷ்யாவின் ஆட்டத்தையும் இவர்களுக்கு எல்லாம் அசராமல் முகம் கொடுத்து ஒற்றை ஆளாக தாக்குப்பிடித்த ஜெர்மனி வீழ்ந்த அந்த முதலாம் உலகப் போரோடைய முடிவை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.